ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு கார்டன் அப்டேட் தான் உங்களுக்கு. இத்தனை நாளாக உடம்பு சரியில்லாதனால போட முடியல. ஸோ இப்போது வந்து எங்கள் வீட்டு வெத்தலை கொடி பார்க்குறீங்க. நாங்கள் இப்படி தான் பாட்டிங் பண்ணி தான் வச்சுருக்குறோம். கூட வந்து என்னென்னா தண்ணி பக்கெட்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வச்சுருக்கிறது. ஸோ இது வந்து 7 days ரோஸுங்க. இந்த 7 days ரோஸ் மட்டும் எங்களுக்கு நர்சரியிலேருந்து வாங்கி வச்சாலும் வளர மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இது வந்து பாலக்கீரை 2 பேக்கில் போட்டு வச்சுருக்குறோம். ஒரு க்ரோ பேக் காமிச்சிட்டேன். இன்னொன்று வந்து கொத்தமல்லி வந்து 3ல் போட்டு வச்சுருந்தா கொஞ்சம் கொஞ்சம் வளர இன்னொன்று அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். இது வந்து இன்னும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்னும் பொறிக்கல. இது மணத்தக்காளி கீரை அதான் முளைச்சது. ஸோ அது வந்து நீ நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு பொரியல் பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீட்ஸு எதோடதுன்னா கத்திரிக்காய் சீட்ஸ் போட்டு வச்சுருந்தோம். அது எல்லாமே ஒரு பேக்கில் முளைக்கல, ஒரு பேக்கில் 2 இது 3 அப்படின்ட்டு வந்திருந்தது. சரி, ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் என்ன இருக்குன்னா, இந்த மருகு மாதிரின்னு சொல்லுவாங்க. மருகு மாதிரி தான் இருக்கும் சாமி பூக்கு கட்டுறதுக்கு. இது வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு 3 days ஆச்சு நான் பொறிச்சு. ஸோ அதனால் இப்போ இருக்கிற கத்திரிக்காயை நான் வந்து பொறிச்சு உங்களுக்கு எவ்வளோ கத்திரிக்காய் ஆச்சுன்னு நான் காமிச்சிட்றேன். பழுத்த கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே அந்த செடி இதிலே போட்டு விட்ருவோம். ஏன்னா சில கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரம் பழுத்துரும். ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கிறப்பவே பழுத்துரும். ஆல்ரெடி நான் இப்போ பொறிக்கவே ஒரு கத்திரிக்காய் வந்து பழுத்துருந்தது. ஸோ அதுவும் வந்து க்ரோ பேக்கில் எடுத்து போட்டு விட்ருவேன். இப்போ பார்த்திங்கன்னா நீ அடுத்தது இந்த பக்கம் ஒரு பெரிய கத்திரிக்காய் இருந்தது. இதுதான் இது பொறிச்சதுலேயே இதுதான் பெருசு. இதுக்கு இந்த சைஸுக்கு மேலே நாங்கள் இது விட மாட்டோம். அது ஒன்று மட்டும் 3 நாளாக பொறிக்காததுனால கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ இருக்கிற கத்திரிக்காயெல்லாம் பொறிச்சிட்டு உங்களுக்கு எத்தனை கத்திரிக்காய் ஆச்சு, ஒரு 4-5 கத்திரிக்காய் அந்த மாதிரி வந்திருந்தது. ஆல்ரெடி வந்து 2 daysக்கு முன்னாடி பொறிச்ச கத்திரிக்காயும் ஒரு 4 கத்திரிக்காய் இருக்குது. ஸோ அதை கொண்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்ன கத்திரிக்காய் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் பிளானிங் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன பொறிச்சிட்டுருக்குறோம் அப்படின்னா ஒயிட் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இதில் நாங்கள் 2 கலர் போட்டு வச்சுக்கிறோம். ஒன்று வந்து நல்ல பர்பிள் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கத்திரிக்காய். ஸோ இதுதான் வந்து நல்ல டார்க் பர்பிள் இல்லை, பர்பிள் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி மிக்ஸ்டான மாதிரி இருக்கும். இது வந்து ஒயிட் கத்திரிக்காய். இங்கே வருங்க கலர் வந்து இது பழுத்துருச்சு இந்த கத்திரிக்காய் மட்டும். ஸோ அதனால் அது பொறிச்சு எல்லாம் ஒரு கப் அங்கேயே பக்கத்தாலேயே வச்சுருந்ததுனால எல்லாம் பொறிச்சு அதுக்குள்ளே போட்டிருந்தேன். இது நல்ல தளதளன்னு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பழைய செடி, இது கொஞ்சம் புது செடி. அதனால் இலையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேறு எல்லாம் அந்த டைமுக்கு வந்து கொஞ்சம் இது கவனிக்கலைன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடி மேலேயெல்லாம் அந்த வெள்ளை வெள்ளையாக படுற மாதிரி ஆயிடுது. அதுக்கு வந்து ஒரு பவுடர்ஸ் வச்சுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை கத்திரிக்காய் பொறிச்சிருக்கிறேன்னா 7 கத்திரிக்காய் 8 ஆச்சு. அதில் வந்து 7 கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து பழுத்த மாதிரி இருக்குது. ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்படியே பார்த்திங்கன்னா நீ அடுத்தது நான் எனக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம் இது இங்கே வந்து மொத்தம் எத்தனை செடினா ஒரு 6 செடி வந்து கத்திரிக்காய் செடி இருக்குது. இது வந்து மணத்தக்காளி கீரை. இதுலேயும் வந்து கத்திரிக்காய் சீட் போட்டுச்சு, ஆனால் வளரல. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ சின்ன செடி, ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற செடி, பழைய செடியில். இது நில அவரை. அதுக்கு பக்கத்தால் இன்னொரு கீரை செடியாட்டம் முளைச்சிருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. ஸோ இது வந்து பாவக்காய்க்கு போடுற கொடி. அது வந்து எதுவும் பண்ணல. இது வந்து குப்பைமேனி தலைன்னு சொல்லுவாங்க. குப்பைமேனி தலை வந்து அதான் முளைச்சது தான் எங்கள் வீட்டில். ஸோ அது வந்து நாங்கள் ரசம் வச்சுக்கிறதுனால அது வைப்போம். இந்த செடி வந்து நல்ல தளன்னு வருதுங்க. ஆனால் பூக்கத்தான் மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். ஸோ நல்ல தலையுது, ஆனால் பூக்கலை. இது வந்து பெரண்டை வருங்க எவ்வளோ அழகாக கொடியாக படர்ந்துருக்குதுன்னு. வந்து பெரண்டை சட்னி ஒரு நாள் அரைச்சிருவோம். அதுக்கப்புறம் இது வந்து கற்றாழைக்குள்ளே கருந்துளசி வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் துளசி, பச்சை துளசியும் இருக்குது. நம்ம தொட்டாச்சினிங்கி இருக்குது. இது வந்து மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 4-5 அடுக்கு மல்லி மாதிரி தான் இருக்கும். ஸோ இது 2 பூ தான் இருந்தது. மீதி 1-2 அப்படின்னு பூக்கிறது தான், நிறைய பூக்கலை. இது முல்லைப்பூவில் 2 ரகம் வச்சுருக்குறோம். ஆந்திரா முல்லை ஒன்று, நம்ம நாட்டு முல்லை ஒன்று.
பச்சை முல்லை இல்லை, ஏன்னா நாட்டு முல்லைன்னு சொல்லி பச்சை முல்லைன்னு தான் கொடுத்தாங்க. ஆனால் இல்லை, இந்த ரோஸில் பார்த்திங்கன்னா இப்போ தாங்க நல்ல கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிருக்குது. கண்ணு பட்டுரும், என் கண்ணை பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இனி இது எல்லாம் சுற்றி போட்டுறணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பூத்து அழகாக பூத்து குலுங்கியிருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2-3 பூ ரோஸில் வந்து வண்டு வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் 2 ரோஸை பிச்சு கீழே போட்டிருப்பேன். இந்த பக்கம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைடு எங்கள் வீட்டில் என்னென்னு தெரியலைங்க, இப்போது நாட்டு ரோஸ் தான் வந்து நல்லா கொழுன்னு வளர்ந்துட்டுருக்கு. இந்த பக்கம் குப்பைமேனி தலை அதே தான், 2 எக்ஸ்ட்ரா செடி இருக்குது. இனி அம்மா வந்து ஊர்லேருந்து வர போகிறாங்க. வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட ரெசிபி அந்த குப்பைமேனி தலை ரசம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வச்சு ரோஸ் அழகாக தலைஞ்சு நல்ல கொழுன்னு இருக்குது. ஸோ கையில் பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் குண்டாவோடவே நான் அலைஞ்சிட்ருப்பேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா துளசி, கருந்துளசி, பச்சை துளசி இதெல்லாமே இருக்குது. இந்த பக்கம் இது என்ன பூன்னு யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு பூ பேர் தெரியும். எத்தனை பேர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். கமெண்ட்டில் கண்டிப்பாக இது என்ன பூன்னு நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். கேட்குறவங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த பூ வந்து என்ன பூன்னு சொல்லுவேன். தெரிஞ்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த என்னென்னு. இதுதாங்க எங்கள் இப்போதைக்கு இருக்கிற கார்டன் டூர். எதுவுமே நான் வந்து நான் அவ்வளோக்கா பராமரிக்க மாட்டேன். முன்னாடியே சொல்லியிருப்பேன், எங்கள் அம்மா தான் எல்லாமே பார்க்குறாங்கன்னு. ஸோ வந்து இதுதாங்க எங்கள் கார்டன் டூர். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து அந்த பூ பேர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது கரெக்டாக இல்லையான்ட்டு நான் என்ன பூன்னு நான் கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.